Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியான ஒயிட் குருமா தான் செய்ய போறோம். இது ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், லவங்கம் 1, பட்டை 2, ஏலக்காய் 2, ஜீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் 1 கப் துருவனது, வெங்காயம் 2, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணின்னு ஒரு கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 6, முந்திரி பருப்பு 7, உடைச்ச கடலை 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல குருமாவுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் தேங்காவை லைட்டாக துருவி எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், உடைச்ச கடலை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வைக்க போகிறேன். எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம வேக வச்சுருக்க காய்கறிகளை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்து 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.